உண்மையிலே இந்த படம் தாமதமானது எனக்கு உண்மையிலே காரணம் தெரியாது. இது வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக நான் சொல்கிற பதில் கிடையாது. உண்மையிலே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படமும் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஷியலாக ஃபண்டிங் கிடைக்கல எங்களுக்கு. தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ணோம். தெலுங்கு படத்தில் ஃபண்டிங் வச்சு தமிழ் பண்ணோம். இப்போல்லாம் ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து படத்துக்கு 60 தான், 2 படமும் சேர்த்து. ஆனால் இது வந்து 1.5 years ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. உண்மையிலே இது ஏன் தாமதமாச்சு எனக்கு காரணம் தெரியல. பொலிட்டிக்கல் நீங்கள் அதுன்னு எந்த கட்சி இன்வால்வ் ஆச்சு? இல்லை, அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த இந்த படம் இந்த கதை எழுதும்போது ஒரு 70% கதையோடு தான் நான் ஃபஸ்ட் ஷூட் போனேன். பட் எனக்கு கிளைமேக்ஸ் என்ன வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சட்டென்று மாறுது வானிலை அப்படின்றது இந்த படத்துக்கு டைட்டில் இருந்தது. பட் எனக்கு கிடைக்கல அந்த டைட்டில். அது ஏற்கனவே ஒரு படம் சென்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட அது கேட்க முடியாத தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடான்றது ஒரு அந்த ஃப்ளாஷ் எனக்கு வந்துச்சு. படத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில் அப்படின்றது உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும். இல்லை தான் இருக்காங்களே கூடிய. நாங்கள் தான் அவங்கள விட்டு ஓடி வந்துட்டோம். அவங்க வந்து ஒரு 5 days நடித்தாங்க, பல்லவி சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க டெலிவிஷன் சீரீஸில். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தப்பாக சொல்லலை. அவங்க அந்த அசோகா அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் சீரீஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதுனால எங்களுக்கு அவங்க டேட் கிடைக்கல. அவங்க ஒரு 2 நாள் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு எனக்கு 2 நாள் தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் மோகனுடைய பண்ணோம். நீங்கள் சொல்லுங்கண்ணே, எனக்கு தெரியலையே. இல்லை, எப்படி இந்த படம் ஏன் தாமதமாச்சு எனக்கு தெரியலையோ அதே மாதிரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நம்ம பாட்டு வரோம், வேலையை பண்ணுறோம். அதுக்கு நான் சிவகார்த்திகை மாதிரி அழ முடியாது. ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, கேட்கல, சத்தியமாக கேட்கல. இல்லை, நேற்று எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன் பிரதர் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். அப்படியா? என்கிட்ட தான் சொன்னார். நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். லீலா பேலஸில் அவருக்கு நிறைய பேர் கூப்பிட்டு. யாராவது ஒருத்தர் சிம்பு கூட பேசுனீங்களா? இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நேற்று பேசுனீங்களாண்ணே? சார் பேசியிருக்காரு நேற்று பேசுனேன். இல்லை, அது சிம்புக்காக நான் பதில் சொல்ல முடியாது. நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேசினப்போ சிம்பு சொன்னார், நான் நிறைய பேர் மீட் பண்ணிட்டேன் பிரதர், நாளைக்கு நான் வரணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். பிரதர் எல்லாருமே இருக்கோம், மஞ்சுமா இருக்காங்க, நான் இருக்கேன், சதீஷ் எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் வந்தே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சார்பில் என்னால் அவ்வளோதான் பதில் சொல்ல முடியும். கேட்கல சார், மைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். அது அந்த தள்ளி போகாதே சாங் மட்டும் அவர் ஷூட் பண்ணல. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கலன்னா அவர் அந்த ஷூட்டிங் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த சாங் மட்டும் இருக்குது, ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சிம்புக்கு அந்த ஷூட் வர வைங்க அப்படின்ட்டு. சிம்புக்கு அந்த டைம் இல்லைன்னா அந்த AAA அப்படின்ற ஒரு படத்துடைய ஷூட்டு, அதில் கொஞ்சம் அவர் 2-3 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கிட்டார். அந்த சாங் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டேட் இஷ்யூஸ்னால அந்த டைமில் ஏப்ரல் ரிலீஸ் பேசணும், அதுக்கப்புறம் ஜூலைன்னு பேசணும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஒரு சின்ன அவர் வருவாரா இல்லையான்றதுனால நான் அந்த சாங்காக நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா கூட அவர் 9 o'clock ஷூட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவார். ஆனால் வந்தால் எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் கண்டிப்பாக நானே ப்ரொடியூஸ் பண்ணால் எடுப்பேன், மற்றவங்கள வச்சு நம்ப மாட்டேன். நான் இந்த அச்சம் என்பது மடமேடாங்கிறது, அச்சம் என்பது மடமேடாங்கிறது காதலை குறிக்குதா? ஏன்னா நான் அந்த பாட்டு வரி எழுதுவதற்கு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் அந்த பாடல் வரிகளை பாடாதான் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அர்த்தம் போயிருந்த பாடல். அது வச்சு அந்த பாட்டுக்கும் இந்த தலைப்புக்கும் வச்சுருக்கீங்களா? என்ன காரணம்? இல்லை, காதலுக்கும் அந்த தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு பயத்தை பார்த்து நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக் வருது. அதுதான் அச்சம் என்பது மடமேடா. என்னங்க, நான் மறுபடியும் அதே ஹீரோஸோட ஒர்க் பண்ண விரும்புகிறேன். ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஃபுல் கதையை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு 80% தான் யூஸ்வலாக ஒன்று போவேன். அது என் கூட ஒர்க் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அது எனக்கு கொஞ்சம் இது நம்ம ஃபுல்லாக எழுதியிருந்தோம்னா இந்த டிஸ்கஷன் நடந்திருக்காது அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் எல்லாரோடையும் நான் மறுபடியும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதனால் அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல.